ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஒர்க் அவுட் பேன் தர மாதிரி தெரிஞ்ச எம்ப்ரலி சாரி டெஸ்ட்டு வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இது என்ன இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு, செஸ்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு, ஹாப்ஸில் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது என்னடா ஹிப்லலாம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால், ஹே பேபி சும்மா டென்ஷன் ஆக்காது. பாக்ஸிங்கில் ஃபைட் பண்ண சொல்ல எல்லா பக்கமும் அடி தான் படும். அடிப்படாமல் எப்படி ஃபைட் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று செய்யுது. நாளைக்கு மார்னிங் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணி க்ரை பண்ணுவாரா அந்த மாதிரி க்ரை பண்ணோம். டேயோட டிகிரியை அவாய்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நான் மொட்டையை இருந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெயினாகவே தெரியாது, இதை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வேகமாக ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணேன். நீ என்ன வந்தோடனே க்ரை பண்ணிகிட்ருக்க. என் பேபி இன்னும் 10 மந்த் வரைக்கும் க்ரை பண்ணவே கூடாது. அப்போ 10 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரை பண்ணலாமா? அதுக்கப்புறமும் நான் க்ரை பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே டே ப்ராடக்ட் தூக்கினப்படி பெட்டில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு டேக்கு அப்படியே லெக்கெல்லாம் பிடிச்சி விட்றாரு. தரையில் உட்காந்துருந்து லெக்கை பிடிச்சி விட்றாரு, ஃபீட்டை பிடிச்சி விட்றாரு. மெடிசன் சாப்பிட்டியா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டியா, மில்க்ஷேக் குடிச்சியா, ஃபுட்டு மாம் உனக்காக ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாரி ஒன் பை ஒன்னாக நம்ம ஜொங்கு கேட்டுக்கிட்டு டேயோட ஃபீட்டை லெக்கெல்லாம் பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டா டேயுமே எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ நம்ம டே பெட்டுக்கு மேலே உட்காந்துருந்து காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, நம்ம டேயோட லெக்கை பிடிச்சி விட்டபடியே நம்ம ஜொங்கு கீழே உட்காந்துருந்து ஸ்கூல் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்கு கூட மாம் நோட் பண்ணிவிட்டு, வைஃப்னா ஒரு இஞ்சி கூட என் ஜொங்குக்கு நகரவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட மாம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு மில்க் ஷேக்கும் ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜொங்குக்கு இது வரைக்கும் சாப்பிடல, அதனால இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சோம். தேங்க்ஸ் மாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். சரி எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமில் மட்டும் மார்க்கு குறைஞ்சிச்சு ஜங்குக், அப்புறம் இந்த மாமா நீ வேற மாதிரி பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து அவங்க மாமா அங்கேருந்து போகிறாங்க. இந்த மாதிரி போனால் நம்மகிட்ட சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சோம். ஓவராக சிரிக்காட்டுட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக் அப்படியே குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே 2 பேருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. டேயா சேஃப் அண்ட் சேஃபாக பாய்ஸஸும் நம்ம ஜொங்குக்கு நல்லாவே பார்த்துக்குறாங்க. இப்போ டோர்னமெண்ட் பிளேஸ் தான். அந்த வீக் வந்துருச்சு, டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அந்த பிளேஸில் தான் நம்ம உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஃபைட்டிங் நடக்கிற மூமெண்ட் இருக்கும். ஜொங்குக்கு ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஜொங்குக்கு அடி பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல டேக்கு டீரி கொட்டிக்கிட்டே இருக்குது. என் ஜொங்குக்கு அடிங்கங்கிற மாதிரி வேற க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் ஃபைட்டுனா அப்படி தாண்டா இருக்கும், அமைதியாக இருங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அந்த ஃபைட்டு பயங்கரம் ஹவர்ஸ் ஃபைட் ஆகுது. நிறைய மெம்பர்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து ஃபைட் பண்ண வந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலேஜாக ஃபைட் பண்ணி கடைசி ஃபைனலில் நம்ம ஜொங்குக்கும் இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தா இன்றைக்கி இந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டை பிரேக் பண்ணுறோம், இந்த பாக்ஸிங்கை பிரேக் பண்ணுறோம், ஃபைனல் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டே ஃபைனல் வச்சுக்கலாம். இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டிங் மூமெண்ட் அப்படியே பிரேக் பண்ணோம். நம்மகிட்டே அப்படியே வேகமாக ரன் பண்ணப்படி ஜொங்குக்கிட்ட ஓடி வருவாரா. இந்த மாதிரி ஓடி வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி ஃபேஸை ரப் பண்ணலாங்கிற மாதிரி டவல் எடுத்தவர் டே ஓடி வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி வேகமாக நம்ம டேயை பிடிக்கிறாரு. அங்கே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, டொமாக்ஸில் பேபி வெஜிடபிளில் வேகமாக ஓடி வர, யாராவது தள்ளி விட்டுட்டாங்கன்னா என்ன செய்வேன், நீ மட்டும் ஒழுங்காக நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை க்ரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜொங்குக்கு பிடிச்சோம். நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ரொம்ப வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி சரி ஓகே இங்கே நம்மளை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, நீ ஹக்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம டைட்டாக ஹக் பண்ணுறது. அந்த மாதிரி ஹக் பண்ணோம். ஜொங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம ஜொங்குக்கு ஹவுஸுக்கு கூப்பிட்டு வராரு. இப்படி கூப்பிட்டு வந்தோம்.
எக்ஸாமுக்கும் படிக்கிறாரு. எக்ஸாமுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் படித்தா 1 ஹவர் அந்த பாக்ஸிங்க்கான நாளைக்கு ஃபைனலில் அதுக்கு ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. ஜங்குக் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணபடி அவரோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அந்த ஃபைனலில் யார் வின் பண்ணுவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் அதே பிளேஸில் தியா ஜான் சொன்ன பிளானை கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தோம். ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபைனலில் யார் வின் பண்ணுவாங்கன்னு தான் திங்க் பண்ணுவாங்க. டேயை எல்லாரும் தேட மாட்டாங்க. டேயை ஃப்ரீ பண்ணி விட்ருவாங்க. இன்றைக்கி தான் ஜான் சொன்ன பிளானை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தியா இந்த மூமெண்ட்டை மட்டுமே நோட் பண்ணிவிட்டு தனியாக எப்போ சிக்குவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ ஸ்கூலில் தான் அந்த டோர்னமெண்ட்டுக்கான ஹோல் ஒர்க்குமே ரெடி ஆகிட்ருக்கோம். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஜங்குக் பக்கத்தில் தான் நம்மகிட்டே நிற்கிறாரு. ஜங்குக் எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசினோம். எனக்கு எதுவுமே ஆகாது பாரு, ட்ராஃபி எனக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா இந்த மாதிரி பேசிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸ் வந்து ஜங்குக் பார்க்குற அந்த லுக் அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி போனால் எங்கடா போகிறீங்க இவ்வளோ வெறும் நானும் வரேன்டானுங்கிற மாதிரி எங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி மூவ் ஆனோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இருக்கிறாரு. இங்கேருந்து போக வைக்கணும்னு தானே நான் அவளை வெறியும் போக வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேக்கு கிஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஃபைட் பண்ணுற பிளேஸில் என்னடா ரொமான்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பேபி, வர நீ இப்போ என்னெல்லாம் ரொம்ப மூவ் ஆன் பண்ணுற, இப்போல்லாம் ஹக்கு கிஸ்ஸே கிடையாதுன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸில் வந்து நம்ம ஜொங்கு கூட நேம் சொல்லி கூப்பிட்றதுக்கு நோட் பண்ணிவிட்டு இப்படி ஜொங்கு கூப்பிட்டு மூவ் ஆனாக்கி இப்போ அங்கே இருந்த மெடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு அப்படி நீ கொடுத்த எனர்ஜியில் போய் எப்படி ஃபைட் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பியில் அப்படியே டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ட்ராஃபி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக அங்கேருந்து போவாரா. இந்த மாதிரி போனால் நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு பண்ணதை கேட்டுட்டு நம்ம டே ஹாப்பியாகவே எப்படி வருவாரா. இப்போ நம்ம டே சிங்கிள் ஆகிட்டார்ல, இந்த மாதிரி சிங்கிளான மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்படி போகிற டேயோட மவுட்டில் கரிச்சிப்பு வச்சு டீயாவும் நம்ம ஜானோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவனும் அப்படி நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு அது மயக்க மருந்துங்கிறதுனால நம்ம டே ஃபுல்லாக மயங்கிடுவார். இப்படி ஃபுல்லாக மயங்கின டே அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஒரு வேஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. நிறைய காலி திங்ஸ், உடஞ்சி போன திங்ஸஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்க வேண்டிய ஒரு வேஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்குள்ள டேயை வச்சுட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துடுவாங்க. கீ எடுத்துகிட்டு இங்கே இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ இங்கே இருக்கிறத யாராவது வந்து ஓப்பன் பண்ணாதான் தெரியும், இன்றைக்கி நைட்டே உன்னை இங்கேருந்து நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறேன்டா, என்னையோட உன்னோட சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி தீயா திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ நம்ம ஜங்குக் அந்த பிளேஸில் பாக்ஸிங் பண்ணதுக்கு அந்த ரிங்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணாட்டே அந்த பிளேஸில் எல்லாரும் நோட் பண்ணுறாரு. ஒரு வேலைட்டே இனிதான் வருவான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்ஸிங் ரவுண்ட் ஆகுது, ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 ரவுண்ட் ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் ரெஸ்ட் எடுக்க வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்து அப்போவும் நம்ம டே தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அந்த பிளேஸில் டே இல்லாத இந்த மூமெண்ட்டை நோட் பண்ண ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கோவம் ஹைப் ஆகுது. இந்த பிளேஸில் இப்போ வரைக்கும் டே வரலன்னா அப்போ அவன் எங்கே போனான் என் பின்னாடி தானே வந்தான், எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்கிற மாதிரி ஜங்குக்கோட மைண்டில் முழுக்க இப்போ டே மட்டும்தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இந்த பிளேஸில் இப்போ திரும்பவும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு அடிக்கிறான். இந்த மாதிரி அடித்தா நம்ம ஜங்குக் அந்த பர்சன் கூட ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு டேயை காங்கலாங்கிற அந்த மூமெண்ட்டு தான் திங்க் ஆகுது. ஜங்குக்கு அறிவு கெட்டவனை ஏன்டா அப்படி அடி வாங்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சுகா கத்துனம். டே இல்லாத மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே எங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. டேனுங்கிற அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே இப்போ தான் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா டே பக்கத்தில் எங்கேயுமே இல்லாத நோட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் பார்க்குறோம், நீ ஒழுங்காக ஃபைட்டை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படி எல்லாருமே நம்ம ஜங்குக் ரெடியாக இருப்பார்ல ஒரு ரூம், அந்த ரூமில் வந்து பார்த்தா அங்கே நம்ம டே இல்லாததை பார்த்துட்டு டே இல்லைங்கிறத நம்ம சுகா வந்து சொல்வாரா இந்த மாதிரி சொன்னோம். இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தவர் டே அப்படி எங்கே தான் போய் தொலைஞ்சானுங்கிற மாதிரி அடி வாங்கிட்டு இருந்த நம்ம ஜங்குக் திருப்பி அடிச்சிருவார். இந்த மாதிரி அடித்து இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே செம்மையாக ஒரு சைக்கோ கேரக்டர் என்ட்ராகிருச்சு. இவ்வளோ நேரம் அவ்வளோ அடியை வாங்கிக்கிட்டு டே என்ன ஆச்சு, டே சேஃபாக இருக்கானா எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரியுதுக்கு அவன் அடிக்கிற அவ்வளோ அடியை
ரிங்கையும் வாங்கிட்டு நின்னவர் சுகர் ரிங்கு கிட்ட வந்து நின்றுட்டு டேட்டைய காங்கலடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன வேட கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பசண்ட பயங்கரமாக ஒரு 4 டைம் தான் பஞ்சு பண்ணியிருக்காரு. அந்த 4வது டைம் பஞ்சு பண்ண சொல்ல அவன் அப்படியே ஃபுல்லாக மயங்கினபடி விழுந்துருவான். இப்படி விழுந்த அடுத்த செகண்ட் அந்த ரிங்குக்கு வெளியே நம்ம ஜங்குக்கு ஜம்ப் பண்ணபடி அந்த க்ளவுஸ் எல்லாம் கலட்டி போட்டபடி நேராக அந்த ரூமுக்கு தான் ஓடுறாரு. டேடி இந்த மாதிரி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இந்த பிளேஸ்லேருந்து நோட் பண்ணுற அந்த ஃபைட்டிங் மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணுற டியா தான் ஜங்குக்கு இப்படிட்டே இல்லைன்னு சொன்ன அந்த வேர்டுக்கு நடந்துக்கிட்ட அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன அப்படி தூக்கி கொண்டு வச்சுருக்கோன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பயந்தா நீயே காட்டி கொடுத்துருவோங்களுக்கு அமைதியாகிருடிங்கிற மாதிரி ஜானோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி திட்டுறான். அந்த மாதிரி திட்டுனா இப்போ அந்த பிளேஸ்லேருந்து அந்த ரூமுக்கு வந்து நம்ம தேடி பார்க்குறாரு. காலேஜ் முழுக்க நம்ம ஜங்குக்கு தேடி பார்க்குறாரு. ஸ்கூல் முழுக்க தேடி பார்க்குறாரு. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு ஹவுஸ்க்கு வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் எப்படிடா ஹவுஸ்க்கு வருவான்? உன் ஃபங்க்ஷனை பார்க்க தானே அந்த பிளேஸ்க்கு வந்தா. நீ பாக்ஸிங் பண்ணுறதை பார்க்கணும் தான் நாங்கள் வந்தா. என்ன மாட்டி கால் பண்ணுற எனக்கு? ஜங்கு கிட்டக்கு தான் நான் அவனை காலேஜுக்கெலாம் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். ஜங்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு கூட மாமி எப்படி கட்டுனா மாமி என்னன்னா இந்த மாதிரி கட்டுறாங்க பொருள் எங்கே போனான்னு தெரியலையே எங்கே போனா ஏன் கூட தானே பேசிட்டு வெளியே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு டிப்ரெஷனில் டென்ஷன் ஆகி நேராக நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா ஒவ்வொரு இடமா டேயோட மொபைலுக்கு கால் பண்ணபடி நடந்துட்டுருக்காரு. இப்போ ஆஃப்டர்நூன் நடந்த ஃபைட்டு இப்போ ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. எப்போ வரைக்கும் நம்ம தேடுறாங்க இந்த மாதிரி தேடுனா இப்போ என்ன நம்ம டேக்கு மயக்கமே தெளியுது. மயக்கம் தெளிஞ்சு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஒரு வேஸ்ட் ரூமுக்குள்ள இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ரூம் டோர்கிட்ட வந்துட்டு ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. இப்படி நாக் பண்ணால் நம்ம டியாவும் ஜானோட ஃப்ரெண்டுமே பாய்ஸஸ் எல்லோரும் காலேஜ் ஸ்கூலை விட்டு வெளியே போனால் தானே நம்ம அந்த ரூமுக்குலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஸ்கூல்லேருந்து வெளியே கொண்டு வர முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இவங்க எல்லோரும் எப்பண்டா போவாங்கங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு வந்து ஒரு இன்ச்சு கூட ஸ்கூலை விட்டு நகரவே மாட்டேங்கிறாரு. இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான். தேடுங்கடா, ஒரு சின்ன பிளேஸ் விடாமல் தேடுங்க. அவன் ஹவுஸுக்கு போகல. நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். தேடுங்க, எனக்கு கண்டிப்பாக கிடச்சி ஆகணுங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி தேடிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பயங்கரமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் 1 by 1 தேடிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. ஆஃப்டர்நூன் இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடல. அவருக்கு ரொம்ப தாகமாகவும் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு யாராவது இருக்கீங்களா? ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்கள், ரூம் டோரை ஓப்பன் பண்ணுங்கள், நான் இந்த ரூமுக்குள்ளே இருக்கேன், என்னை யாரோ லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணுற சவுண்டு அதே காரிடோர் இதில் தூரமாக இருக்கிற நம்ம ஜங்குக்கு கேட்குது. எங்கே இருந்துற சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கரெக்டாக நேராக அந்த ரூம் கிட்ட வந்தோம். ரூம் கிட்ட ஜங்குக்கு வர அந்த ஒவ்வொரு செகண்டுமே இந்த பிளேஸில் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க தியாவுக்கும் ஜானோட ஃப்ரெண்டுக்குன்னா செம்மையாக பயம் வருது. இந்த மாதிரி பயத்திலே நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரூம் கிட்ட கரெக்டாக வருவோம். ரூம் டோர் நாக் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ரூம் டோரில் லாக் ஆகிருக்கிறத பார்த்துட்டு இங்கே வெளியே போட்டுட்டோங்கிட்டு உள்ளே என்ன சவுண்டு கேட்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு திங்ஸை வச்சு நம்ம ஜங்குக்கு அந்த லாக்கை உடச்சிருவாரு. உடச்சிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம டேடா இப்படி ஃபுல்லாக நாக் பண்ண மூமெண்ட்டுக்கும் கத்தி கூப்பிட்ட மூமெண்ட்டுக்கும் அப்புறம் வாட்டர் அவருக்கு தேவைப்படும்ல, வாட்டர் தானே திங்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த மூமெண்ட்டில் மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகுது. தலை சுற்றி அப்படியே கீழே விழ போகிற டோரை ஓப்பன் பண்ணுற ஜங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சோம் ஆனால் ஃபுல்லாக மயங்கிருப்பார். இந்த மாதிரி மயங்கினா நீ இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிராடஸ்டாலே தூக்கினபடி ரூமுக்கு வெளியே தூக்கிட்டு வந்து பொறுமையாக நம்ம அந்த ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரையும் கத்தி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு தேட போன பாய்ஸஸ் எல்லாருமே பக்கத்தில் வராங்க. ஜிமின் அப்படியே வாட்டர் எடுத்து டேயோட ஃபேஸில் தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிச்சா தண்ணி வேணும், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறத கேட்டு அந்த பாட்டில் அப்படியே நம்ம ஜிமினா நம்ம வாட்டரை ஸ்கிப் பண்ண கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தேன். அந்த வாட்டரை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணபடி நீ இந்த ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கட்டையா, நீ எப்படி இந்த ரூம்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியல ஜங்குக், நீ பாக்ஸிங் டோர்னமெண்ட்டுக்கு போனல, உன்னை ஃபாலோ பண்ணபடி தான் வந்தேன். திடீர்னு யாரோ எனக்கு பேக் சைட்லேருந்து கர்ச்சிப் எடுத்து என்னோடய ஃபேஸில் வச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு.
அப்புறம் எழுந்து பார்க்க சொல்ல நான் ரூம்குள்ளே இருந்தேன். எவ்வளவோ நாக் பண்ணி நான் கத்துனேன். யாருக்குமே நான் கூப்பிடுறது கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியலையேங்கிற மாரி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிடுச்சுடா, நைட் ஆக போகுது, ஹவுஸுக்கு கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அப்படியே நம்ம நேராக ஹவுஸ் கூட்டு வந்தா ஜங்குக்கோட மாம் எப்பண்டா டேக்குக்கு வருவாங்கங்கிற மாரி டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேரும் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக ரன் பண்ணப்படி பக்கத்தில் வந்துட்டு நீ எங்கடா போன, ஜங்குக்கு நீ காங்கலங்கிற மாதிரி எனக்கே கால் பண்ணேன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு நேராக ஹவுஸ் கூட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சு மில்க் ஷேக் கேட்டு வந்து மில்க் ஷேக்கை கொடுக்குறாங்க. மில்க் ஷேக்கை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஃபேனெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்வெட்டிங்கில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து டேயோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரப் பண்ணப்படி அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு என்னாச்சு, எங்கே போனேன், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த நடந்த மூமெண்ட் அப்படியே நம்ம சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு உங்க குடும்பம் ஷாக் ஆகி என்ன உடனே இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் ரூம்குள்ளே போட்டு அடைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இனி நீ காலேஜுக்கெலாம் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி எக்ஸாம்னு சொன்னோம்ல, எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் நீ காலேஜுக்கு போனாக்கானும் மற்ற டேஸில் நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆன ஜங்குக்குமே மாம் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் ஜங்குக்குமே இப்போ அதுக்கு ஓகே பண்ணுவார். இந்த மாதிரி ஓகே பண்ணால் இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. இந்த டேஸஸ் போனால் இப்போ அப்படியே எக்ஸாமுக்கு தான் நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைம் ஓவர் ஆனதை நோட் பண்ணிவிட்டு சரி ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவோங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணப்படியே நேராக வருவாரா. இந்த மாதிரி வந்துட்டோம். ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரோன்னா அவளோட வந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் செம்மையாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேக் செட் பொசிஷனில் பார்க்குற மூமெண்ட்டுக்கு ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு எப்படி பேக்கப் பண்ணப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் 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 ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, எனக்கு 1 டே மட்டும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் ப்ளே பண்ணதுக்கு எப்போட்டும் நான் அலோவ் பண்ண மாட்டேன், முதல்ல என்னை விட்டு மூவ் ஆன் ஆக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாது. ஏன் இந்த மாதிரி என்னை கதற விட்டுறா, ப்ளீஸ் நான் சாஃப்டாகவே ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்றும் எப்படி ஒரு மூமெண்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் என்னால் என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு ஜங்கு கூட ஆன்ஸ்டேயோட பாடி முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே ஆகுது, ரப் ஆகுது. இப்படி ஃபுல்லாக ஹேண்ட்ஸு தான் ரப் ஆகுதுன்னா ஜங்குக் டங்காலேயே டேயோட நெக்கை ஃபுல்லாக லிக் பண்ணி அப்படியே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நகர விடாத அளவுக்கு ஹக் பண்ண பொசிஷனில் இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு வேர் பண்ணி வச்சுருக்க டவலையும் ரிமூவ் பண்ணப்படி அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி லாக் பண்ணப்படி மேலே நம்ம ஜங்குக்கு ஓவராகி ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு 1 டைம் மட்டும்தான், ரொம்பலாம் ப்ளே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ண வைப்பார். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண வச்சு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்து டயர்டாகி பெட்டில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் வந்துட்டு யோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி ரொம்ப டயர்டாகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வேண்டான்னு சொன்னால் இப்படி ப்ளே பண்ணுறீ அப்படிங்கிற மாதிரி திட்டு வர இந்த மாதிரிட்டுனா சரி சாரி இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கெஞ்சிட்டு டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வேர் பண்ணி விட்டுட்டு உனக்காக ஃபோட்டோ எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு நம்ம ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற ஃபுட்டை நம்ம சாப்பிடுவார். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி எக்ஸாம், 2 பேருமே எக்ஸாம் எழுத போகிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போனோம். ஜங்குக்கு வந்து டியா தான் இந்த மாதிரி பண்ணலான்ங்கிற டவுட் இருந்தாலும் அது கரெக்டாக யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியலல்ல. அதனால டியா கிட்ட போய் கேட்டாலுமே எனக்கு நீ சொன்னதுக்கப்புறம் தான் இப்படிலாம் தெரியுது, எனக்கு இங்கே நடந்த மூமெண்ட் எதுவுமே தெரியாது, ஏன் இப்போ பட்டாலும் என்னை தப்பாகவே திங்க் பண்ணுறேனுங்கிற மாதிரி
ஜான் சொல்லி கொடுத்த மாதிரி பயங்கரமாக ட்ராமா பண்ணியிருப்பான். அதனால தியான்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை தியாவை இல்லாமல் வேறு ஏதாவது பர்சண்டாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தியாவை அப்படியே இக்னோர் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணியிருந்தா இப்போ எக்ஸாமுக்கு நம்மகிட்ட நேராக காலேஜுக்குள்ளே கூட்டு வராரு. எக்ஸாமும் நடந்துட்டுருக்கு. எக்ஸாமை அப்படியே நம்ம ஜங்குக்கு அவரோட ஸ்கூலில் பண்ணால் நம்மகிட்ட அவரோட காலேஜில் பண்ணுவார். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இப்போ லீவு டே தான். இப்போ ஹாலிடேயில் நம்மகிட்ட குக்கு 2 பேருமே ஹவுஸில் இருக்காங்க. இந்த மாதிரி ஹவுஸில் இருந்தால் ஒரு 1 வீக் அப்படியே ஹாலிடே மூவ் ஆன் ஆகியிருக்கும். இன்றைக்கி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டே கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம்ங்கிற மாதிரி எல்லாருமே ஜங்கு கூட ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கான ஃபுட்டை அவங்களே ரெடி பண்ணுறாங்க. இது ஜங்கு கூட மாம் நோட் பண்ணபடி என்னம்மா பேசிகிட்டு இருக்கானுவ பாரு, கேங்கா சேர்ந்து இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட மாம் இந்த மாதிரி இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். பாய்ஸஸ் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அவங்களுக்கான ஃபுட்டை அவங்களே ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். டேக்குமே இந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆன் ஆகி நம்ம செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் மூவ் ஆன் ஆகுவாங்க. நம்ம ஜங்கு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்குள்ளே படிக்கிற காலேஜுக்குள்ளே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக என்ட்ராகுவார். இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ அப்படியே ஒரு 6 month பேபி இப்போ நம்ம டேயோட டொமாக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன காலேஜுக்குள்ளே வந்துட்டார்ல, அதனால இனி எப்போதுமே பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. கிட்ட யாரும் வராத அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாகவே பார்த்துருப்பாரு. அதனால டியானுங்கிற மாதிரி யார் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றுமே நம்ம பக்கத்தில் கூட மூவ் ஆன் ஆகியிருக்காது. ஏன்னா பக்கத்துலேயே நம்ம ஜங்குக் அப்படி ஒரு சேடோ மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு இவங்களால எந்த ஒரு பிளானையும் பண்ண முடியாது. இப்போ 6 month பேபியோட நம்ம டேடம் கிளாஸ் ரூமில் கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வெளியே வரலான்ங்கிற மாதிரி டெஸ்க்லேருந்து எழுந்து பாரா இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அந்த டெஸ்க்கை வந்து நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணப்படி பிடிக்கிறாரு. டேயோட டொமாக்ஸு டெஸ்கில் பற்றக்கூடாதான். இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி இங்கே என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இவ்வளோ வேகமாக எழுந்துக்கிறது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் டொமாக்ஸ் இடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க பேக் அப்படியே வாங்கிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்கு கேர் கட்டுற மூமெண்ட்டை பட்டுட்டு டேக்கு செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஹவுஸில் கொண்டு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு டே நேராக பார்க்கு கூப்பிட்டு போவார். 2 பேருமே சேர்ந்து பார்க்கில் 1 hour வாக் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபுட்டை எல்லாத்தையுமே வாங்கி நம்ம ஜங்கு கொடுக்குறாரு, ஃபீட் பண்ணி விடுறாரு. அதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு டேஸஸ் அப்படியே 1 by 1 மூவ் ஆன் ஆகி இப்போ அப்படியே 9 month பேபி நம்ம டேயோட டொமாக்ஸில் இருக்குது. இந்த டொமாக்ஸில் இருந்தால் இப்போ காலேஜில் வந்து நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் டே வந்து காலேஜுக்கு வரமாட்டான், அவனுக்கு லீவ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு டே நேராக ஹவுஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 9 month ஆயிடுச்சு, நீ எப்போ வேணாலும் பேபி போட்டாகும், இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு வரான்டா, ஹவுஸில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே காலேஜ்லேருந்து ஹவுஸ் கூப்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்குமே காலேஜ்லேருந்து ஹவுஸ்க்கு போன மூமெண்ட் நல்லாவே தெரியும். இப்படி இருந்தால் டேஸஸ் மூவ் ஆன் ஆகி டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டலில் டென்ஷனில் நின்றுட்டு இருந்தா காலேஜ் ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கு டொமக்ஸ் பெயின் ஆச்சுன்னு சொன்னான்டா, ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தோம், இன்னுமே டாக்டர் யாரும் வெளியே வரல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பாய்ஸஸ்மே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தா இப்போ அப்படியே ஒரு பேபி க்ரை பண்ணுற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி க்ரை பண்ணுற சவுண்டை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பியானா அந்த பேபி அப்படியே கொண்டு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தேன். ஜங்குக்கு அப்படியே அவரோட பேபியை நோட் பண்ணுறாரு. ஐயோ செம க்யூட்டாக இருக்குது பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயை நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அப்படிங்கிறது பண்ணேன். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி டே இப்போ நார்மல் வார்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டே பக்கத்தில் தான் நம்ம ஜொங்க கூக்கான்ட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ரொம்ப பெயினாக இருந்துச்சாட்டே, ரொம்ப பயந்துட்டியாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் ஜொங்குக்கு ரொம்பவே பயந்துட்டுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிப்பார்.
வரா. நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் நான் தைரியம் கொடுக்க வந்துட்டேங்கிற மாதிரி பேசிட்டு கிஸ் பண்ணுவாரா. போதுண்டா ப்ளே பண்ணாத டெல்லிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணி 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு பேபி க்ரை பண்ணுது. இந்த மாதிரி பேபி க்ரை பண்ணோம். நம்ம ஜங்கு கூட மாம் அப்படியே நேராக கிட்ட கொண்டு வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் கொடுப்பாங்களா. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இங்கேருந்து எழுந்து போறியா ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு எழுந்துலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். பாய்ஸஸ் எல்லோரும் அப்படின்ற ரூமை விட்டு வெளியே போனால் நம்ம ஜொங்கு கூட மாமே ஜொங்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கேட்டான். வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். நம்மகிட்ட இந்த மாதிரி ஜொங்குக்கு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க மாம் கூட போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஸ்மைல் வருது. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணப்படி அப்படியே அவரோட ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணப்படி பேபிக்கு அப்படியே மில்க் அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டு பேபியோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி பேபி செம்ம க்யூட்டாக இருக்கா. அந்த மூமெண்ட் அப்படியே ஃபீல் பண்ணப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹவுஸை தான் காட்டுது. பேபியும் நம்ம டேயும் டிஸ்கஸ் பண்ணி ஹவுஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. நம்ம டேயை பொறுமையாக நம்ம ஜங்குக் பெட்ரூம் கூட்டு வந்துட்டு பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா பேபியை நம்ம ஜேக்கோட மம் தான் ஹேண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. பேபி அப்படியே கொண்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம். பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கி நம்ம டே அப்படி பேபியை போட்டபடி ஒரு ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே அப்படி பேபி பார்த்துக்கிட்டே இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேயோட தைஸில் அப்படி படுக்கிறாரு. படுத்துட்டு பேபி ஹேண்ட்ஸில் இருக்க பேபி மட்டும் பார்க்கட்ட பேபி என்னையும் பாரு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜெகி நீயே இப்போ பட்டாலும் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டோம். நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒரு 10 days ஆகி பேபி போட் ஆன நேரத்துலேருந்து நீ பேபி மட்டும்தான் பார்த்துட்ருக்க. பேபியெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்க. நானும் உன் பேபி தானே, என்கிட்டையும் பேசி கொஞ்சலாம்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட டொமாக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. ஜேகே ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணாத எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜேகே எழுந்துக்க சொன்னால் முடியவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேயோட டொமாக்ஸில் கிஸ் பண்ணால் ப்ளே பண்ணி விளையாடாத ஜேகே, ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுற, அப்படி தான் ப்ளே பண்ணுவேன், அப்போ என்கிட்டே அந்த மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நம்ம ஜொங்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஜானை காட்டுட்டு ஜானி இப்போ ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகி வெளியே வந்துருப்பான். இந்த மாதிரி வெளியே வந்தால் இப்போ தியாக்கிட்டையும் நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஜான் வந்து பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோக்குள்ளே ப்ராப்ளம் பண்ணியும் ஒரு டைம் கூட டேயை அட்டாக் பண்ண முடியல, டேயோட பேபியை ஒன்றும் பண்ண முடியல. எப்போ டே பேபியை போட் பண்ணிட்டான். டியா எப்போ பட்டாலும் ஜொங்கு பக்கத்துலேயே தானே இருக்கிற, உன்னால் ஜொங்குக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஜான் பயங்கரமாக டியாவை பிடிச்சி தீக்கிறான். இந்த மாதிரி திட்டிட்டேன். நீ இந்த மாதிரி என்கிட்ட டென்ஷன் ஆகி கோவப்படுறதுல ஒரு பிரோஜனம் இல்லை. ஜங்குக் அந்த ஒரு டைம் அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் இருந்து ஒரு இன்ச்சு கூட டேயை விட்டு மூவ் ஆன் ஆகவே இல்லை. அப்படி இருக்க சொல்ல எப்படி என்னால் டே கிட்ட போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த டேயை எதுவுமே பண்ண முடியல, பேபியும் போட்டு ஆயிடுச்சுங்கிற மாதிரி டியா ஜானோட ஃப்ரெண்டு ஜான் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருந்தேன். ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க, அந்த டே என்னை பேபி போட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பிரச்சனையா, ஒரு பிரச்சனையும் இல்லை, டே பேபி போட் பண்ணிட்டான்ங்கிறது அவன் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணட்டும், பேபியே அவனை விட்டு இப்போ மூவ் ஆன் ஆகிருச்சு, அந்த பேபியை கிட்னாப் பண்ணி நம்ம டேக்குக் 2 பேரையுமே கதற விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கின் டேயும் கதற விடலாம், பேபியை நம்ம கிட்னாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜான் பேசுகிறது கேட்டு தியா தான் இந்த மாதிரி பிளான் போடுறதுலாம் கரெக்டு தான், பிளானை சொதப்பிச்சுன்னா ஜங்குக்கு நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டியா பேசுகிறது கேட்டு ஜான் காண்டாகி தியாவை ஸ்லாப் பண்ணுறான். ஒரு பிளான் போட சொல்ல பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு மட்டும் திங்க் பண்ணினேன். ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னேன்னா அப்போ ஏண்டி பிளான் போட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு சொன்ன பிளானை மட்டும் கரெக்டாக பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிக்கிறான். இந்த மாதிரி திட்டம் இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே டேயோட பேபி எல்லாருமே பார்க்கறதுக்கு இப்போ ஹவுஸ்க்குள்ளே கிஃப்டோடு என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி கிஃப்டோடு என்ட்ராகிற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரையுமே அப்படியே பேபி கிட்ட கூட்டிகிட்டு வந்து பேபியை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா பாய்ஸஸ் எல்லாருமே பேபி அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து பாட்டு ஒவ்வொருத்தர்
மாற்றி ஒவ்வொருத்தர் அப்படியே ஹேண்ட்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேபிக்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேபிக்கிட்ட பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா நம்மகிட்டே பெட்டில் உட்காந்தபடி எல்லோரும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே நம்மகிட்டே இருப்பாரா இந்த மாதிரி இருந்தா பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே டேயோட ஹிப்பு ஹோல்ட் பண்ணபடி பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சோம். நம்மகிட்டே வந்து ஃபஸ்ட்டில் இப்போ தானே பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக பாய்ஸஸையும் டேயோட பேபியை மெயினாக பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜொங்குக்கிட்டோம் இந்த மாதிரி ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சுருந்தவர் அப்படியே அவர் போட்டிருந்த ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு பாடியை அந்த ஹிப்பை ரப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரப் பண்ணுறத நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜொங்குக்கு பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம ஜொங்குக்கு அப்பெல்லாம் இல்லை டேப்பட்டு ஒரு ரையை பிளிங்க் பண்ணி பிளைங்கிஸ்லாம் பண்ணுறாரு. பேபி இவங்க மட்டும் இப்போ ரூம்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உனக்கு ஒரு கிஸ்ஸு லிப்லாக் பெருசாக கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசினபடி கிஸ் பண்ணுற மோடி வந்தான். ஜொங்கு கூட லிப்பில் ஃபிங்கரை வைக்கிறாரு. இந்த லிப்புக்கு பிறகு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி போச்சு. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டா, என்ன பேபி வர வர இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்படிலாம் பேசுனீங்கன்னா எப்படி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு ஒரு கிஸ்ஸுக்காக அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பேபிஸை கொஞ்சிட்டு இருக்க நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க.